அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 107 சங்கீதம் 29வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. நடுக்கடல்ல மீன் பிடிக்கிறவங்க அவர்களுக்கு வருகிற போராட்டங்களை சொல்லும்போது திடீரென்று கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கும். படகு இங்கும் அங்கும் அசைந்து கவிழ்ந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் தோன்ற ஆரம்பிக்கும். இனி நம்ம குடும்பத்தோடு சேர முடியுமா, கரை சேர முடியுமா, பயங்கர போராட்டம். நாங்க பிரயாசப்படுவோம், எப்படியாகிலும் கரை சேர பிரயாசப்படுவோம், முடியாது. ஆனால் திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றும், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் கடலை அமர்த்தி எங்களை கரை சேர்த்திருக்கிற சம்பவங்கள் அநேகம் உண்டு என்று சொல்லி என்னிடத்திலே சில மீன் பிடிக்கிற சகோதரர்கள் சொன்னதுண்டு. இதே போலதான் இந்த 107 சங்கீதத்திலும் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கடலின் ஆழங்களில் ஏறி இறங்குகிறார்கள். திடீரென்று கடல் கொந்தளிக்கிறது. தங்கள் பிரயாசமெல்லாம் அற்றுப்போகிற சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர்கள் தப்பிக்கிறார்கள். அவர்கள் ஆபத்திலே கர்த்தர் கேட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கொந்தளிப்பை அமர்த்தி அதன் அலைகளை அடங்க பண்ணுகிறார். பாருங்கள், இதே சம்பவத்தை ஆண்டவர் இயேசு ஒரு முறை தன்னுடைய ஊழிய நாட்களிலே செய்ததை நாம் பார்க்கிறோம். மார்க் 4 அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் வாசிக்கும் போது இயேசு அவர் படகிலே நித்திரையாய் தூங்கிக் கொண்டிருப்பார். திடீரென்று கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கும். படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக ஒரு சூழ்நிலை உருவாகிற போது ஆண்டவரிடத்தில், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், நமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்பார்கள். இயேசு எழுந்து, இறையாதே, அமைதலாயிதே என்று சொன்னவுடனே காற்றும் கடலும் அமைதலாகி அந்த இடத்தில் நிசப்தம் உண்டாகி எல்லாரும் ஒரு ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஒரு அற்புதம் நடந்தது. சகோதரரை வாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு புயல் கொந்தளித்து கொண்டிருக்கலாம். உங்க சூழ்நிலை பயங்கர கடினமா இருக்கலாம். இனி இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே வந்து விடுவேனோ என்று சொல்லி ஒரு கலக்கம் உங்கள் உள்ளத்தில் நிறைந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். நீ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமா கொந்தளிப்பு உண்டாகலாம். உங்க குடும்பத்தை சுற்றிலும் கொந்தளிப்பு உண்டாகலாம். உங்களுடைய தொழிலை சுற்றிலும் கொந்தளிப்பு உண்டாகலாம். படிப்பை சுற்றிலும் கொந்தளிப்பு உண்டாகலாம். இனிமேல் இதுல இருந்து வெளியே வந்து விடுவோமா என்ற ஒரு பயம் உங்களை சூழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கொந்தளிப்பை அமர்த்துவேன், அதன் அலைகளை அடங்க பண்ணி உன்னை நான் காப்பாற்றுவேன். இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவ பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அந்த கடலுக்குள்ளே அந்த மீனவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்தாரோ அதே போல இந்த காலை நேரத்திலே உங்கள் கொந்தளிப்பான சூழ்நிலையிலே நானும் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கும். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இதை பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். வாழ்க்கையில் எத்தனையோ கொந்தளிப்புகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் நம்முடைய பிள்ளைகளை சுற்றில் இருக்கலாம். இதுல இருந்து எப்படி வெளியே வந்து விடுவோம், கரை சேர்ந்து விடுவோமா, அல்லது இதுல இருந்து தப்பித்து விடுவோமா, ஜீவன் காப்பாற்றப்படுமா என்று கலங்கி இருக்கிற நேரத்திலே ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை சொல்கிறது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது என்று வாசித்த அந்த வசனத்தின் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையின்படியே சுற்றிலும் இருக்கிற எல்லா கொந்தளிப்புகளும் அடங்கி அமைதலை கொடுத்து அந்த அலைகள் அமைதலாய் இருந்தது போல சூழ்நிலைகள் எல்லாம் அமைதலாய் மாற தேவன் கிரியை செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.